Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஹெல்த்தியான லட்டு ரெசிபி தான் பார்க்க போறோம். இது சின்னவங்க முதல் பெரியவங்க வரை எல்லாரும் சாப்பிடலாம். இதுல நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்கு. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுப்புல ஒரு pan வச்சுக்கோங்க. ஒரு கப்பு எள்ளு எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட கருப்பு எள்ளு இல்லைன்னா வெள்ளை எள்ளு யூஸ் பண்ணிக்கலாம். எள்ளு நல்லா பொரிஞ்சு வர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. அரை கப்பு நிலக்கடலை எடுத்துக்கோங்க. கொஞ்ச நேரம் வறுத்துக்கோங்க. இதையும் அந்த பவுலில் மாற்றிக்கோங்க. பாதாம் எடுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க. பாதாம் முந்திரி பருப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. அரை கப்பு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. கொஞ்ச நேரம் வறுத்தா போதும். இதையும் அந்த பவுலில் மாற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சிக்கோங்க. அரைச்சதை ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. அரை கப்பு சர்க்கரைக்கு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க. இதுக்கு பதம் தேவையில்லை, சர்க்கரை நல்லா கரைஞ்சா போதும். இந்த அளவுக்கு கரைஞ்சி வந்தால் போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. அதை வடிகட்டி எடுத்துக்கோங்க. சர்க்கரை பாகு பவுலில் அரைச்சி வச்சுருக்கிறது கூட மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளவு இனிப்பு தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் சேர்த்தேன். இதுவே கரெக்டாக இருந்துச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் சுகரு, நெய், எண்ணெய் எதுவுமே சேர்க்கலை. அவ்வளோ ஹெல்த்தியானது. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நார்மலாக நம்ம செஞ்சு கொடுக்குற லட்டை விட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ப்ரோட்டீன், ஃபைபர், அயன், ஜிங்க், விட்டமின்ஸ், மெக்னீஷியம் எல்லாம் இருக்குது. கண்டிப்பாக இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.